இந்த அரசு பேருந்து ஓட்டுநர் இருக்கார்ல, இவரோட பேர் உண்மையாகவே தெய்வம் தான். இவர் பேர் தெய்வமா இல்லை இவர் செஞ்ச செயல் தெய்வ செயலான்னு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே. நேற்று பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் ஆறாகுளம்ங்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் பஸ் 2 பக்கமும் பார்க்காம ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து கோவையிலேருந்து திருப்பூரை நோக்கி வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு குறுக்க ஸ்கூல் பஸ் வரதை பார்த்துட்டு இந்த தெய்வம்ங்கிற ஓட்டுநர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அவரோட சைடான ரைட் சைடு அந்த வண்டியை திருப்பி பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டல் மேலே மோதியிருக்காரு. அங்கே மக்கள் உட்காந்துருந்தவங்கள தெரித்து ஓடுறதை நீங்களே பார்த்துருப்பீங்க. திட்டத்திட்ட ஸ்கூல் பஸ்ஸில் உள்ள ஒரு 20 பேர், அவரோட பஸ்ஸில் பயணம் செஞ்ச ஒரு 48 பேருன்னு 68 பேருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இந்த மனுஷனை காப்பாற்றிருக்காருங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அவர் உண்மையான தெய்வமா இல்லை பேர் மட்டும் தெய்வமானு? பள்ளி வாகனம் ஓட்டுறவங்களுக்குலாம் இன்னுமே கூடுதலாக அனுபவம் தேவைன்னு நினைக்கிறேன். ஆர்டிஓ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்தா பள்ளி நிர்வாகமும் கரெக்டாக ஆள் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே. தெய்வத்துக்கு என்னுடைய ராயல் சல்யூட். டிஃபரன்ஸ் வரும்போது காளிபாளையம் பள்ளியிலேருந்து எதிர் சைட்லேருந்து பள்ளி ஸ்கூல் வேன் நின்று அவர் அந்த டிவைடை கடக்கும்போது குறுக்க வந்ததுனால பள்ளி குழந்தையை காப்பாற்றுறதுக்காக இறந்து போகிற ரோட்டில் கட்டாயி டீ கடையில் போய் இது மேலே கம்பி மேலே மோதி அந்த டீ குடிக்கிறவங்க எல்லாத்தையும் பாதுகாத்து நம்ம வண்டியில் வந்த 48 பேர் பேசஞ்சருக்கு எந்த காயம் இல்லைன்னு காப்பாற்றிடுங்க சார்.